ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிபே ஆப் மூலமாக, அதாவது கூகுள் பே ஆப் மூலமாக எப்படி வந்து NFC பேமெண்ட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். NFC பேமெண்ட் என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்க போகிறீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் கொண்டு போகலை, பில் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு 500 பில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா காசு வந்து எடுத்துகிட்டு போகலை, உங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, கூகுள் பே மூலமாக பேமெண்ட் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து QR கோடும் தரலை, அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பரும் தரல, கூகுள் பேக்கானதோ பேடிஎம்க்கானதோ எந்த ஒரு QR கோடுமோ ஃபோன் நம்பருமே கொடுக்கல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் மிஷின், அதாவது அந்த கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணுவாங்கல்ல, ஏடிஎம் கார்டு வச்சு. ஸோ அந்த ஸ்வைப்பிங் மிஷின் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டும் கூட எடுத்துகிட்டு போகலை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க கூகுள் பே ஆப் மூலமாகவே அந்த கார்டு பேமெண்ட்டில் வந்து பணத்தை வந்து செலுத்தலாம். ஏடிஎம் கார்டு தேவையும் கிடையாது, QR கோடு தேவையும் கிடையாது. உங்கள் கூகுள் பே ஆப் மூலமாகவே அந்த கார்டு பேமெண்ட் மிஷினில், ஸ்வைப்பிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் NFC, கார்ட்லெஸ் NFC பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது, அது எப்படி செட் பண்ணுறது, அதை தான் சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஜிபே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வலது பக்கமாக உங்கள் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பேஜில் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பே அண்ட் பிஸ்னஸ், அதாவது டெபிட் ப்ளஸ் கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே காமிக்கும், ஜிபேயில் ஆட் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே காமிக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதாவது உங்களோட டெபிட் கார்டு. ஸோ அந்த டெபிட் கார்டில் இருக்க 16 டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டை டிடெக்ட் பண்ணிடும். ஸோ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏடிஎம் கார்டில் இருக்குது, அதாவது ஏற்கனவே உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டில் 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ அதை டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டை வந்து கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து வெரிஃபை பண்ணிடும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கூட, அதாவது உங்கள் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். ஸோ அந்த OTP மெசேஜ், அந்த ஃபோன் நம்பருக்கு போகிற OTP மெசேஜை அதில் வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ பண்ணாலே போதும், உங்களோட ஏடிஎம் கார்டு, அதாவது உங்களோட டெபிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் பேயில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டை வந்து கூகுள் பேயோட லிங்க் பண்ணிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு வந்து பில் பண்ணிவிட்டாங்க, அந்த கார்டு பேமெண்ட் பில்ஸில் வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அவங்க அமௌண்ட்டை போட்டோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய மொபைல் ஃபோனில் மேலே வந்து ஹோம் பேஜில் வந்து அந்த மேலே பாப்பப் ஸ்க்ரீன் இருக்குல்ல, நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன், அதை வந்து கீழே ஆக்கிட்டு NFCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைலில் NFCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து செட்டிங்ஸ் பேஜில் போய்ட்டு NFC-க்கான செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைஃபை அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிலையோ இல்லைனா ப்ளூடூத் செட்டிங், இந்த 2 செட்டிங்ஸ் ஏதாவது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா NFC அண்டு கார்ட்லெஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிலப்போ NFCன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கார்ட்லெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. வேறு சில மொபைல் ஃபோனில் இதுக்கு மேலேயும் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, NFC இல்லைனா கார்ட்லெஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் பே, சில மொபைல் ஃபோனில் டேப் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கூகுள் பே கொடுத்துவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பாப்பப் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி NFCன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களே, அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே போய் ஆனுன்னு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே என்னென்ன ஆப் வந்து அதில் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கார்டு அண்ட் QR சேல் அந்த மாதிரி காமிக்கும். அதில் வந்து கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கார்டை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் இந்த மாதிரிலாம் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஏற்கனவே NFC எல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க, அந்த மொபைல் ஃபோனை ஜஸ்ட் ஒரு ஒய்ஃபை சிக்னலை வந்து தெளிச்சு போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட்டு நீங்கள் காமிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிடும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபேயில் இருக்க கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகி அது வந்து NFC அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஜஸ்ட் அந்த சிம்பிளுக்கு மேலே உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து ஜஸ்ட் அதில் ஸ்கேன் பண்ணாலே போதும். இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா NFC பேமெண்ட்டை கூகுள் பே ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.